ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, காப்பி ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். மற்ற காப்பியை நான் பேசவே இல்லை. நான் என்னோடதில் எப்படி என்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, நான் உங்களோட இதில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் நானும் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படியே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அது இந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பண்ணுறது தெரியும். ப்ளஸ் நான் என்ன பண்ணுறேன்றது கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? காப்பி ட்ரேடிங் நான் என்னன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். என்னோடது எப்படி நீங்கள் காப்பி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே இருக்கும். மேபி அது ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கலாம், இல்லாட்டி ஃபுல் வீடியோ இருக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோனா ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இது மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ரீட் மோடில் போய் பார்த்தீங்கன்னா, இதில் ஈக்விட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் எஸ்ஐஎஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணால் இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாரெக்ஸில் ஓப்பன் பண்ணால் octafxல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி ட்ரேடிங்கில் 2 இன்வெஸ்ட்மெண்ட் நான் வச்சுருக்கேன் டோட்டலாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோ இன்வெஸ்ட்மெண்ட். ஹை இன்வெஸ்ட்மெண்ட்னா $500 மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து $100 $200 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னோட இதை ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எப்படி பண்ணுறது என்னன்றதை. இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில். இதே நீங்கள் நார்மலான வீடியோவில் போய் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். நார்மலான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ எப்படி இருக்குங்களா. இந்த இடத்துல சைடில் வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஏரோ மார்க் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் காப்பி ட்ரேட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் கொடுக்கணும்னா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னா இதில் போகலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அப்படியே உங்களை ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட காப்பி ட்ரேடோட ஆப்புக்கு கூட்டு போகும். காப்பி ட்ரேடோட octafx காப்பி ட்ரேடு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணிட்டு இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி வந்தோடனே ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா octafxல அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு. கண்டிப்பாக அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் காப்பி ட்ரேட் பண்ண முடியும். அக்கௌண்ட் இல்லைன்னா காப்பி ட்ரேட் பண்ண முடியாது. அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். octafx அக்கௌண்ட் ஓப்பனிங் சொல்லி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். ஃபாரெக்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன உடனே octafx காப்பி ட்ரேடிங் சொல்லியிருக்கும். லாகின் சைன்அப் கேட்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சில யார் எல்லா ட்ரேட்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களோட இது இருக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். யார் அதை காப்பி பண்ணணும், யார் அதை காப்பி பண்ணக்கூடாதுன்ற டீட்டெயிலாக அப்புறமேட்டு பேசலாம். நான் ஃபஸ்ட் எந்த எப்படின்ற பண்ணுறத நான் சொல்லலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் எந்த வந்து லாகின் பண்ணணும். நீங்கள் உங்களது வந்து லாகின் பண்ணணும் அதே மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு octafxல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லாகின் பண்ணணும். இப்போ நான் இந்த லாகின் பண்ணுறேன். என்னோடய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் நான் லாகின் கொடுத்துட்டேன். அது வந்து வெரிஃபிகேஷன் மெயில் கேட்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் அன்யூஷுவலாக இந்தியாவில் இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ சவுதி அரேபியா என்ட்ரன்ட் உள்ள நான் யூஸ் பண்ணுறதுனால இது நீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலுக்காக கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதை நான் பண்ணிவிட்டு வரேன். இல்லாட்டி அதை எப்படி பண்ணுறதுன்ற உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த octafx கன்ஃபர்மேஷன் கோட் வந்திருக்கு 2544. ஓகேங்களா? இது வந்து ஒன் டைம் தான் வேலிடிட்டி ஆகும். 2544 ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தான் இதை யூஸ் பண்ணுறீங்க, வேறு யாரும் யூஸ் பண்ணல அப்படின்றதுக்காக. ஓகே, நான் வந்து என்னோட லாகின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதான் என்னோடய லாகின். நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது பண்ணிவிட்டு முடிஞ்சுட்டேன். இப்போ நான் எப்படி வந்து உங்களில் சர்ச் பண்ணி நான் வந்து காப்பி பண்ணுறது அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுன்னு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண இந்த ஆள் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இது ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளோட நேமை சர்ச் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LAKSHN போட்டிங்கன்னா இருக்கும். மொத்தம் 2 பேர் இருக்கும் நமக்கு. இது ஒன்று. இது ஆக்சுவலாக இது வந்து நான் நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இதை நான் இது பண்ணேன். பட் ஆனால் $500 மேலே ஆச்சு. நாங்கள் இனிஷியலாக வந்து $500 இன்வெஸ்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால் $100 $200 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யூடியூப்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி. அந்த ரீசனுக்காக தான் இப்போ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். இது 10%, இது 15% கமிஷன் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வேணால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இதில் வேணால் இதில் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து ஒரு $500 மேலே இருந்தால் ஜாயின் பண்ண முடியும். இதில் நீங்கள் $100 இருந்தால் கூட ஜாயின் பண்ணலாம். ஆனால் $25-50 இருந்தாவே ஜாயின் பண்ணலாம்னு சொன்னோம். பட் ஆனால் $100 நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. ஸோ $100 இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நான் அக்கௌண்ட் இப்போ தான் வந்து இதை ஓப்பனே பண்ணியிருக்கேன். மேபி இன்றைக்கி டேட் வந்து 18. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 தேதி இல்லை 26ஆம் தேதியிலேருந்து நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். மேபி மண்டேலேருந்து கூட இதை நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
$100 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகேவா இருக்கும். இல்லைனா $200 தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். மேபி நான் ட்ரேட் எடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து மாறும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிஃபோர் 15க்குள்ளே 25க்குள்ளே ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா கொஞ்சம் ஒரு $100 $200 மேபி ஆகலாம். ஏன்னா ட்ரேட் எடுத்தேன்னா அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து காப்பி ட்ரேடிங்க்கு கேட்கும். ஓகேங்களா, அமௌண்ட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா இதோ பாருங்க என் பேர் இருக்குங்களா, இதான் வந்து 15% ரிஸ்க் 6 இருக்கும். அதெல்லாம் பார்க்காதீங்க. இதான் என்னோடது. ஓகேங்களா, இது ஜஸ்ட்டு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $25 காட்டுதா, இது காட்டுதா, பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணல. அதனால தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேட்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் வேறு இப்போ பார்க்க முடியாது. அது நான் எடுத்தால் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இருக்குது. இங்கே பாருங்கள் செட்டப் காப்பின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் போய் செட்டப் காப்பின்னு சொல்லியிருக்கிறது கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இதில் வந்து 1x 2x 3x அப்படின்னா நான் ஒரு ட்ரேடு போட்டால் உங்களுக்கு ஒரு ட்ரேடு விழுகும். 2 ட்ரேடு போட்டால் நான் ஒரு ட்ரேட் போட்டால் 2 ட்ரேடு விழுகுனா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு ட்ரேட் போட்டால் 3 ட்ரேடு உங்களுக்கு விழுகணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் $100 வச்சு இன்வெஸ்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மினிமம் $300 வச்சு மெயின்டைன் பண்ணணும். இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா மாறும் இது. இதே இல்லை நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ எனக்கு அப்படியே விழுந்தா போதும், வேறு எதுவுமே விழுக தேவையில்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 100% மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இந்த $200 இன்வெஸ்ட் பண்ணி $280 கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் 0.01 போட்டிருக்கேன். அப்போ நான் 0.01 நான் ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் 0.01 தான் என்ட்ரி விழுகும். ஓகே, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். இதே நீங்கள் வந்து 2x 3x மாற்றினீங்கன்னா நான் 0.01 எடுத்தால் உங்களுக்கு 0.02 என்ட்ரி விழுகும். அந்த மாதிரி. ஓகேங்களா, என்னை பொறுத்தவரைக்கும் 0.01 ஓகே. இல்லை உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் உங்களோட இது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இருக்குங்களா. இது மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு $10 வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $30 எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே எப்போவுமே. ஓகேங்களா, $100 ஒரு $30 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணுன்னா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா, இதுக்கு தனியாக மேபி நான் வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம் குரூப்போ காப்பி ட்ரேடிங்க்கு பண்ணுறேன். அதோட லிங்க்கும் நான் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதோட லிங்க்கில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. காப்பி ட்ரேடிங்கில் என்ன நடக்கணும், என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதை வாட்ஸ்அப் லிங்க்கோ இல்லாட்டி வந்து டெலிகிராம் லிங்க்கோ நான் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா, காப்பி ட்ரேடிங்க்கு. ஸோ இது மாதிரி இருக்குங்களா. ஸ்டார்ட் காப்பின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல கீழே இருக்குங்களா ஸ்டார்ட் காப்பிங்கில் போய்ட்டு ஸ்டார்ட் காப்பின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வாலெட்டில் வந்து இல்லைன்ற மாதிரி காட்டுது. ஒரே நிமிஷம். ஸ்டாக் காப்பிங் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபண்டை லோட் பண்ணிங்கன்னா அதில் லோடே பண்ணல, அதான் பிரச்சனை. இப்போ நான் லோட் பண்ணியிருந்தேன்னா ஸ்டார்ட் காப்பிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சு அப்படின்னா நான் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ட்ரேடு விழுகும். நான் எக்ஸிட் ஆனால் எக்ஸிட் ஆகிடும். நான் ப்ராஃபிட் பண்ணால் உங்களுக்கும் ப்ராஃபிட்டு, நான் லாஸ் பண்ணால் உங்களுக்கும் லாஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா, பட் ஆனால் இதில் இப்படிலாம் சொல்கிறீங்க, உனக்கு என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளானது தான். நான் என்ன ப்ராஃபிட் பண்ணுறேனோ அதில் வந்து 15% வந்து நான் எடுத்துப்பேன் ஒரு வாரத்துக்கு. வாரம் தான் இது வந்து ஆக்சுவலாக மண்டே டு சண்டே கணக்கு. சண்டேயில் கட் ஆஃப் ஆகிட்டு திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் ஆட்டோமேட்டிக்காக ஆடுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நானும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, நிறைய பேர் கேட்டனால இப்போ சொல்கிறேன். இது வந்து வேறு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு வாரத்தில் நான் என்ன ப்ராஃபிட் பண்ணுறேன், லாஸ் பண்ணுறேன். நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு $10 நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா $1.5 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மீதி $8.5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ப்ராஃபிட் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்லேயே. ஓகேங்களா, இல்லை நான் வந்து லாஸ் பண்ணிருக்கேன் ஒரு $10 அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் $100 வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் $90 இருக்கும். எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் வராது. பட் ஆனால் எனக்கு எந்த லாஸுமே ஆகாது. நான் என்னோடய அக்கௌண்ட்டில் $100 வச்சுருந்து அதுலேயும் $90 ஆச்சுன்னா எனக்கு $90 ஆகும். ஸோ அந்த $10 தான் எனக்கு லாஸு, உங்களுக்கு $10 தான் லாஸு. நான் ப்ராஃபிட் பண்ண மட்டும் என்னோடய இதுலேருந்து 15% வந்து உங்களோட ப்ராஃபிட்லேருந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறதுனால நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் 15% எடுத்துப்பேன். நான் எக்ஸாம்பிள் $10 சொல்கிறேன். மேபி 100% ரிட்டர்ன் கூட மோஸ்ட்லி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இது எப்படி போகுதுன்ற பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் யாரெல்லாம் நீங்கள் காப்பி ரைட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து தான் நான் வீடியோ வந்து இது வந்து காப்பி ரைட்டிங் பே பண்ணலாமா இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக பண்ணலாமா அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அப்போதைக்கு மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். $100 வந்து $200 இல்லை $250 இல்லை $300 ஆகிடும். அப்போதைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் $300 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா $100 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு வாரத்தில் ஒன்றாக போகுது $100 வச்சு $6000 வச்சு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அப்படியே அக்கௌண்ட்டில் ஹோல்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் காப்பி ட்ரேடிங் பற்றி. என்னோடய செட்டப் வந்து எப்படி காப்பி பண்ணுறதை நான் சொல்கிறேன். இது மாதிரி மற்ற ட்ரேடிங் எப்படி, மற்றவங்களது எப்படி நம்ம காப்பி பண்ணலாம், மற்றவங்களது என்ன ரிஸ்க் இருக்குது, ரிவார்டு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட் ஏதாச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.